அஸ்தாஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ் அல் குர்ஆனில் தன்னை வணங்க வேண்டும் என்று எங்கெல்லாம் பேசுகிறானோ அதற்கு அடுத்து பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை அடுத்து சொல்கிறான். அல்லாஹுவை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டார். அப்படி சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு அதிகம் உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உம்மிக்க, உன்னுடைய உம்மாவுக்கு. அந்த சஹாபி கேட்டாங்க, சும்மா மன், அடுத்து யாருக்குன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உம்மிக்க, உன்னுடைய உம்மாவுக்கு தான். அவங்க மூணாவதும் கேட்டாங்க, அடுத்து யாருக்குன்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உம்மாவுக்கு தான் அப்படின்னு. அவங்க நாலாவது கேட்டாங்க, சும்மா மன், யாருக்குன்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அபிக்க, உன்னுடைய அத்தாக்குன்னாங்க. ஆனால் முதல்ல 3 தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ யாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்ட போது உம்மாக்கு உம்மாக்கு உம்மாக்குன்னாங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்துல தாயினுடைய மகத்துவம் மிக உயர்ந்த ஒரு காரியம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத்தினுடைய நேரம் தன்னுடைய பிள்ளைக்கு நிறைய உபதேசம் செஞ்சிருக்கிறான். குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் தன்னுடைய லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை எல்லாம் நிறைய பேசுறான். அவருடைய பேரை சொல்லியே பேசுறான். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், என் பிள்ளை ஒழுங்கா வளர்ந்திருக்காரா, நான் என் பிள்ளைய நல்லா வளர்த்தி இருக்கேனா அப்படிங்கிறத ஆய்வு செய்யறதுக்காக மௌத்தினுடைய கடைசி நேரத்துல மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில உனக்கு சொல்ல வேண்டியதே இல்ல, நான் சொல்லி இருக்கிறேன். உனக்கு சொல்லாததுன்னு ஒண்ணு இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போகல. அதெல்லாம் கேட்டு நீ ஒழுங்கா வளர்ந்திருக்கிறியாங்கிறத இப்ப நான் சோதிக்கணும். அதனால நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால சொர்க்கத்தினுடைய மண்ணு எனக்கு வேணும், கொண்டு வான்னு சொன்னாங்க. சொர்க்கத்தினுடைய மண்ணு வேணும், அதை பார்த்துட்டு தான் நான் மௌத்தா போகணும்னாங்க. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் கொண்டு வரேன் வாப்பா அப்படின்னு மகன் போனாரு. அம்மா திருகையில மாவு அரைச்சிட்டு இருந்தான். இப்ப அம்மா பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேப்பரை எடுத்து அந்த அம்மாவுடைய கால்ல ஒட்டி இருக்கிற மண்ணை அந்த பேப்பர்ல தட்டினார். தட்டி கொண்டு வந்து அத்தா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில கொடுத்து, நீங்க கேட்ட சொர்க்கத்தினுடைய மண்ணு இதுதான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சாங்க, என் பிள்ளை ஒழுங்காதான் வளர்ந்திருக்கான். ஏன்னா தாயினுடைய பாதம் தான் ஒரு பிள்ளையினுடைய சொர்க்கம். அப்படின்னா அந்த தாயினுடைய பாதத்துல பட்ட மண்ணை சொர்க்கத்தினுடைய மண்ணு அப்படின்னு என் பிள்ளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா என் பிள்ளைய நான் ஒழுங்காதான் வளர்த்திருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானா. இப்ப நம்முடைய முன்னோர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னால அத்தாவை இழந்த ஆள், பிறந்து கொஞ்ச நாள்ல உம்மாவை இழந்து அபூ தாலிப், அப்துல் முத்தலிப் இவங்களுடைய அரவணைப்புல வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு பின்னால அபுவா என்கிற இடத்துல, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவுல இருக்கிற அபுவா என்கிற இடத்துல அடக்கப்பட்ட தன்னுடைய உம்மா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவை ஜியாரத்து செய்யறதுக்காக 1000 சஹாபிகளோட போனார். இமாம் புகாரி அறிவிக்கிற ஹதீஸ். அங்க போய் கபூர்ல நின்னு உம்மாவுடைய கபூரை பார்த்த உடனேயே பக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பிச்சாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுறத பார்த்த உடனே சூழ்ந்து நின்ற சஹாபிகள் எல்லாம் அழ ஆரம்பிச்சாங்க. இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மாவினுடைய கபருக்கு போன ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தவங்க யாரு? அபூ தாலிபினுடைய மனைவி. அபூ தாலிபினுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா அவங்க. அப்ப அந்த அம்மா இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகுறாங்க. இது நபித்துவத்துக்கு பின்னால. அப்படி வஃபாத்தான பின்னால செய்தி தெரிஞ்ச உடனே நேர வீட்டுக்கு வந்தாங்க. வந்து குளிப்பாட்டி இருக்கிற பெண்கள்கிட்ட சொன்னாங்க, என் அம்மாவை குளிப்பாட்டின பின்னால கஃபன் போடுறதுக்கு முன்னால எனக்கு நீங்க சொல்லணும்னா. அவங்க குளிப்பாட்டி முடிச்சுட்டு குளிப்பாட்டிட்டோன்னு சொன்னாங்க. தான் மேல கிடந்த போர்வையை கழட்டி கொடுத்தாங்க. கழட்டி இத உம்மாவுடைய உடம்போட சுத்துங்கன்னா, சுத்திக்கிட்டு அதுக்கு மேல கஃபனை போடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி கஃபனை போட்ட பின்னால ஜனாசா வந்தது, தொலை வச்சாங்க. நேர கபருக்கு வந்தாங்க. எப்பவுமே கபூர்ல இறங்கி ஜனாசாவை வைக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை வைக்கிறதுக்கு முன்னால கபூர்ல இறங்கி படுத்துட்டா. ஒரு ஜனாசா எப்படி கிபிலாவை முன்னோக்கி முகத்தை திருப்பி நம்ம படுக்க வைப்போமோ அது போல அந்த கபூர்ல படுத்துட்டாங்க. படுத்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம அஃபிர்லி உம்மி, அல்லாஹ்வே அம்மாவை நீ மன்னிச்சிரு அல்லாஹ். இன்னஹா உம்மி பஅத உம்மி, என் அம்மாவுக்கு பின்னால உம்மா மாதிரி என்னை வளர்த்த தாய். தாயினுடைய பாசம். ஒரு தாய் பிள்ளைய வளர்க்கும் போது அதை உள்வாங்கின ஒரு பிள்ளையினுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? என்னுடைய அம்மாவுக்கு பின்னால, ஆமினா அம்மாவுக்கு பின்னால என் அம்மா மாதிரி என்னை வளர்த்த அம்மா. அல்லாஹ்வே இந்த அம்மாவை நீ மன்னிச்சிரு. பிஹக்கு நபியிக்க, ஓ நபியான என்னுடைய ஹக்க கொண்டு மன்னிச்சிரு. ஒபிஹக்கில் அம்பியா இல்லதீன மின் கபுலி, எனக்கு முன்னுண்டான நபிமார்களுடைய ஹக்க கொண்டு, என் ஹக்க கொண்டு எம்மாவை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி, அதுக்கு பின்னால ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவை கபர்ல வச்சுக்கிட்டு திரும்ப அந்த கபரை பார்த்து பேசுறாங்க. ஜஸாக்கில்லாஹி கைரன் யா உம்மி, அம்மா அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவானாக. பசியோட இருந்து என்ன வளர்த்த தாயே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின வார்த்தைகள், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை பார்த்து என்ன சொல்லணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பசியோட இருந்து என்ன வளர்த்து ஆளாக்குற என்னுடைய அம்மா, ஜஸாக்கில்லாஹி கைரா, அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த கூலியை தருவானாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. சின்ன பிள்ளையில மௌத்தா போன ஆமினா அம்மாவை பின்னால போய் கபர் ஜியாரத்து செய்யறாங்க. தன்னை வளர்த்த ஃபாத்திமா பின்த் அஸத அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால கபூர்ல இருந்து கபரடக்கம் செய்கிறாங்க. அப்படிங்கிற இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு பிள்ளை உம்மாவுடைய விஷயத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற முன்மாதிரி இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்க. அதனாலதான் தாய், இந்த உலகத்தை நம்ம அடிக்கடி சொல்றதுதான், ஒரு உம்மாங்கிறவங்க உலகத்துல பழிவாங்கும் குணம் இல்லாத ஒரு படைப்பு யாருன்னா அம்மா தான். அப்பா கூட அப்பப்போ முரட்டு குணம் வந்துடும். ஆனா அம்மா பழிவாங்குற குணம் இல்லாத ஒரு படைப்பு உலகத்துல இருக்குன்னா அது உம்மா தான். ஏன்னா எப்படி வேணாலும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ராத்திரி படுத்திருக்கிறோம், காதுக்குள்ளால ஒரு பூச்சி போயிடுச்சு, உள்ள போய் கொட கொட கொடங்குது. ஒருத்தர் சொன்னாரு தண்ணியை ஊத்துங்கன்னாரு, ஊத்திட்டோம். இன்னொருத்தர் சொன்னாரு விளக்கெண்ணெய் ஊத்துங்கன்னாரு, ஊத்திட்டோம். இன்னொருத்தர் சொன்னாரு அதை ஊத்துங்க இதை ஊத்துங்க, பெனாயில் ஆசிட்டை தவிர எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. பூச்சி போகல. ராத்திரி ஃபுல்லா தூங்க முடியல. காலையில வெளியே போனோம், இஎன்டிட்ட போனோம், அவர் அப்படி தண்ணி அடிச்சாரு, பூச்சி வெளியே வந்துருச்சு. பார்த்தா கருப்பு கலர்ல ஒரு சின்ன பூச்சி. அதை எடுத்து அவர் குப்பை தொட்டியில போட போறாரு. அப்படி போடும்போது இவன் சொல்றான், போடாதீங்க, அதை ஏண்ட கொடுத்துருங்க, அதை அணுவணுவா கொல்லணும். ஏன்னா ராத்திரி ஃபுல்லா என்ன தூங்க விடாம உள்ள உட்கார்ந்து என்ன பாடுபடுத்திச்சு அப்படின்னு அதை முதல்ல ஒரு கைய ஒரு காலை ஒரு ரெக்கைய அப்படி வெட்டி அது துடிக்கணும். துடியா துடிக்கிறது நான் பார்க்கணுமா, இது மனுஷனுடைய இயல்பு. ஆனா ஒரு தாய் பிரசவத்தினுடைய நேரத்துல பாரிசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பிரசவ வலிய, ஒரு தாயினுடைய பிரசவ வலிய பார்த்த பின்னால இந்த பொம்பளைக்கு கபூர்ல வேதனை இருக்கும்னு நான் நம்பலங்கிறார். அது கபூர்ல வேதனை இருக்கும்னு நான் நம்பல. ஏன்னா அந்த வேதனைய வாழும் போதே, பிள்ளைய வயிற்றில இருந்து வெளியே எடுக்கும் போது அவள் அனுபவிக்கிற அந்த வலி அத்தனை கொடுமையான வலி.
இந்த வலியை பார்த்த பின்னால இவளுக்கு கபூர்ல வேதனை இருக்கும்னு என்னால நம்ப முடியலன்னு சொல்றாரு. அந்த பிரசவத்தினுடைய வலியில அந்த குழந்தை வெளியே வருது. வெளியே வந்ததோட அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே பிள்ளையை கொண்டு கையில கொடுத்த உடனே வாரி அணைச்சு முத்தம் தானே கொடுக்குறா. 10 மாசம் என் வயிற்றுல உட்கார்ந்து என்னெல்லாம் பண்றேன்னு ஒரு அடி கொடுத்தாளா? எந்த தாயாவது அடிக்கிறாங்களா? இவ்வளவு வலி உன்னால எனக்கு வந்ததே, இத்தனை மாசமா நான் சிரமப்பட்டேனே உன்னால தானே அப்படின்னு ஒரு ஓங்கி ஒரு அடி அல்லது ஒரு குத்து இல்லையே. ஆனால் அதனாலதான் நம்ம சொல்றோம், பழி வாங்குற குணம் இல்லாத ஒரு படைப்புமா. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயினுடைய பாதத்துல சொர்க்கம்னா, உன்னுடைய தாயினுடைய மகிழ்ச்சி ரப்பினுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய தாயினுடைய கோபம் அல்லாஹ்வினுடைய கோபம். அதனாலதான் குர்ஆனும் ஹதீஸும் பெற்றோர்கள் விஷயத்துல பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒழுங்கை படித்து கொடுக்கிற போது தாயினுடைய பிரார்த்தனை, அத்தாவினுடைய துவா, இந்த இரண்டுக்கும் இலக்கான ஒரு பிள்ளை இந்த உலகத்துல உயர்ந்த வாழ்க்கை வாழும். தஃசீர் ரூஹுல் பயான்ல இருக்கு, ஒரு இளைஞர் பள்ளியில உட்கார்ந்து இருக்காரு பகதாதுல. அந்த பள்ளிக்கு அப்துல் ரஸாக் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி வர்றாரு. அவர் அந்த காலத்துல பெரிய பிரசங்கி. அவர் பிரசங்கம் செஞ்சாருன்னா பெருங்கூட்டம் வந்துடும். அவர் வர்றாருங்கிறதுனால பள்ளி நிரம்பிடுச்சு. அவர் பள்ளியில நின்று பேசுறாரு, அந்த மக்களுக்கு நசியத் செய்யறாரு. ஆனா இந்த இளைஞர் வெளிப்பள்ளியில தனியா உட்கார்ந்து இருக்காரு. அவர் உள்ள வரவும் இல்லை, அவர் பேச்சை கேட்கவும் இல்லை, தனியா உட்கார்ந்து இருக்காரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வயதான மனிதர் வந்தார். வந்தவர் இவற்றை கேட்டாரு, அப்துல் ரஸாக் உள்ள பேசிட்டு இருக்காரு, நீ ஏன் உள்ள போகலன்னு கேட்டாரு. அவர் சொன்னார், அந்த இளைஞர் சொன்னாரு, நான் ரஸாக் கிட்ட இருந்து இல்மெடுக்கிறாரு, எனக்கு அப்துல் ரஸாக் எல்லாம் தேவையில்லை. ரஸாக்கினுடைய அடிமை தான் உள்ள பேசுறாரு, ரஸாக் அல்லாஹ். அப்ப ரஸாக்கான அல்லாஹ்விடம் இருந்து ஞானம் எடுக்கிறவன் நான். அதனால எனக்கு அப்துல் ரஸாக்குடைய பேச்செல்லாம் பெருசா தெரியலன்னா. உடனே வந்தவர் சொன்னாரு, இல்ல என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய மனுஷன் தானே, அவரு உள்ள போய் உட்காரலாம்ல அப்படின்னு. உடனே அந்த இளைஞருக்கு கோவம் வந்துருச்சு, மரியாதையா எழுப்பி போயிருங்க. பெரியவர்கிட்ட சொன்னாரு, மரியாதையா எழுப்பி போயிருங்க, இல்லைன்னா நீங்க தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மைக்க ஆன் பண்ணி சொல்லிடுவேன், எல்லாரும் உங்க கைய கால பிடிச்சிருவாங்க, விடமாட்டாங்க அப்படின்னு. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷத்தோட அந்த இளைஞர்கிட்ட சொன்னாரு, தம்பி உம்மாவுடைய துவா, அதனால உன்னை சந்திக்க அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கான். உன்னுடைய தாயினுடைய பிரார்த்தனை, நீ உம்மாவுக்கு செய்யற ஹிதுமத்து, அதை பார்த்து பூரித்து போன அல்லாஹ் என்கிட்ட சொன்னா, இந்த பள்ளியில அப்துல் ரஸாக் பிரசங்கம் பண்ணும் போது வெளியில தனியா ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவரை நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு அல்லாஹ் என்கிட்ட சொன்னான். நம்ம இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பிள்ளை பெற்றோர்கள் விஷயத்துல, குறிப்பா அம்மா விஷயத்துல அன்புள்ள பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பு கிடைக்கும்னு வழங்குது. நம்ம கண்ணால பாக்குற ஆளு தானே, அந்த பிள்ளைகளுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பு கிடைக்கும்னு வழங்குது. இப்ப அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமான அமல் பெற்றோர்களை பேணுதல். அல்லாஹ் அந்த பெரும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. வாங்குரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وسلم، وصل على جميع الأنبياء والمرسلين، والحمد لله رب العالمين. السلام عليكم. அல்லாஹு அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب.